தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமென். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் ஆற்றலும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமென் என்று பாடினார்கள். இதோ நம் இறுதி ஸ்துதி இப்பொழுது மூப்பர்களோடு கூட சேர்ந்து சொல்லுகிற வார்த்தை தான் ஆமென். ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று பொருள். இதோ இதுவரை நாம் துதித்த எல்லா துதியினால கிடைத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நாம் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்வோம். இதோ அரியணையில் வீட்டிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் பெருமையும் மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். திருவெளிப்பாடு 5:13. ஹல்லேலூயா. மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீட்டிருந்த கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமென் அல்லேலூயா என்று பாடினார்கள். நாமும் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் ஆகட்டும் என்று பாடப்போகிறோம். திருவெளிப்பாடு 19:1-4.